இந்த செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை. கட்டளை அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் மோசையின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணாங்க, 10 கட்டளைகளை சீனாய் மலையில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஸோ ஏசப்பா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பிரதானமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். என்னது, நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்முடைய முழு பலத்தோடும் என்ன பண்ணணும், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே மாதிரி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்ன பண்ணணும், பிறரிடத்திலும் நம்ம என்ன பண்ணணும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ கட்டளையில் கட்டளை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேல் அதிகாரி, ஒரு மேல் இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது என்னது, கட்டளை. அவங்க அதை எதிர்த்து சொல்ல முடியாது. ஒரு கட்டளை கொடுக்கும்போது இல்லை நான் இதை பண்ண முடியாது, என்னால் என்ன பண்ணணும் யோசிப்பேன், அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கட்டளைன்னு சொல்லும்போது அதை கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ணணும், நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். மோசையின் காலத்தில் கூட பார்வோன் என்ன பண்ணாரு, நைல் நதிகளை பிள்ளைகளையெல்லாம் என்ன பண்ணணும், போட்டு கொஞ்சம் விட வேண்டும் என்று பார்வோன் என்ன பண்ணாங்க, கட்டளை கொடுத்தாங்க. அந்த கட்டளைகளை ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, இறந்து போகிறதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த இடத்துல பார்வோன் ராஜா, அவர் ஒரு உயர் பதவி, ராஜா என்கிற பதவியில் இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு அந்த ஜனங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், கீழ்ப்படிய வேண்டிய நிலைமை இருந்துச்சு. தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஸோ இதில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை என்ன பண்ணுறாங்க, ராஜாவின் கட்டளைகளுக்கு அவங்க என்ன பண்ணலை, கீழ்ப்படியாததுனால அக்கினி தீச்சூளையில் போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ராஜா கட்டளை கொடுக்கும்போது அந்த தீச்சூளை என்ன பண்ணி போடும், பக்கத்தில் போனாலே அது தங்களை கொன்று போடும் என்று தெரிந்தும் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த புருஷர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள கொண்டு போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தீக்கு இரையா போனாங்க. இரையா போயிருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ராஜாவின் கட்டளை அப்படின்னு சொல்லும்போது அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கூட என்ன பண்ணலை, ஒரு பொருட்டா எண்ணாமல் அதை முக்கியமாக அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலைமையில அவங்க இருந்தாங்க. நார்மலாக ஒருத்தங்க கடைசியாக சொல்கிற வார்த்தைகளை எல்லாருமே என்ன பண்ணுவோம், கேட்பாங்க. அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஞாபகத்தில் இருக்கும். அவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறமா பரமேறுவதற்கு முன்பாக கொடுத்தது தான் இந்த முக்கியமான கட்டளைகள். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கடைசியான முக்கியமான கட்டளை. என்னன்னா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை தான் என்னது, இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள். இயேசுப்பா சீஷர்களுக்கு இந்த கட்டளைகளை கொடுத்தாங்க. அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்க்கும்போது சீஷர்கள் என்று சொன்னால் யாரு, சபையாகிய நாம், சபையில் இருக்கிற யாரு, நம்ம விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை தான் இது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் யாரு தான், சீஷர்கள் தான். அப்போ அந்த காலத்தில் இயேசு 12 சீஷர்களை நியமித்திருந்தார். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே யார், சீஷர்கள்.
நம்ம எல்லாருக்கும் உள்ள கடமைகள் தான் இது. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது வந்து புறப்படுங்கள். மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரே இடத்துல இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது கிடையாது, புறப்பட்டு போக வேண்டும். சபை ஆராதனை வந்து நமக்கு முக்கியமானது. சபையில் வந்து ஜெபிக்கணும், சபையில் உட்கார்ந்து நம்ம வந்து ஜெபங்களை ஏறெடுக்கணும். அதே சமயம் சபை ஆராதனை வந்து பலி செலுத்துறது. நம்ம கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வந்து கர்த்தருக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறது தான் சபை ஆராதனை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், புதிய ஆத்துமாக்களை தேடி புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போய் நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம ஒருவேளை நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கலாம், நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அந்த இடம் நடந்து போகிற அந்த இடம் வந்து நம்ம கர்த்தருக்காக நடந்து போகிறோம்னா அந்த இடத்தில் கர்த்தர் கண்டிப்பாக ஒரு வல்லமையான கிரியை செய்வார். சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையை பார்க்கும்போது யோவான் 4:25, 26, 29 அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். ஸோ சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, இயேசுவை வந்து பார்த்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பது என்ன பண்ணியாச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சாச்சு. இயேசு சொல்கிறாங்க, நான் தான் யார், மேசியா அப்படின்னு சொல்லி அவள் அந்த மேசியா இயேசு தான் என்பதை கண்ட உடனே அவள் அந்த இடத்துல என்ன பண்ணலை, இருக்கலை. உடனே ஊருக்குள்ளே போய் என்ன பண்ணுறா, சொல்கிறா, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மேசியா என்பவர் என்ற இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க தான் மேசியா அப்படின்னு அந்த இடத்துல போய் சொல்லி அவங்களுக்கு அந்த ஊருக்குள்ளே போய் அவள் சுவிசேஷம் அறிவித்தப்புறம் அங்கே உள்ள அநேகர் என்ன பண்ணாங்க, இயேசு மேசியா என்பதை கண்டு கொண்டாங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இயேசுவை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இரண்டாவதாக வந்து ஞானஸ்நானம் கொடுங்கள். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஸோ ஞானஸ்நானம் என்பது வந்து யாருக்கு கொடுக்கப்படுவது, மனம் திரும்பி இயேசுவை கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் ஞானஸ்நானம். ஸோ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒவ்வொருத்தங்களையும் வந்து இயேசு யார் அப்படின்னு முதல்ல சொல்லி அவங்கள வந்து இயேசுவை பற்றி என்ன பண்ணணும், முதலாவது அறிவிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்கள மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தணும். அவங்களுடைய பாவங்களை வந்து அவங்க அறிக்கை பண்ணி அவங்க இயேசுவை நோக்கி மனம் திரும்புவதற்கு ஏற்ற மாதிரி அவர்களை வந்து நாம் வழி நடத்தணும். இயேசு கிறிஸ்து கூட நமக்கு மாதிரியாக என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. மத்தேயு 3:15 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவனிடம் கொடுத்தான். ஸோ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா, இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து மனம் திரும்ப வேண்டிய தேவை இருந்துச்சா, இல்லை. ஏசப்பா வந்து பரிசுத்தவானா இருந்துமே நமக்காக நம்ம வந்து பாவிகளாக இருக்கிறோம், நம்மளை மீட்கிறதற்காக வந்தார். நம்ம அதுக்கு அடுத்த உள்ள காலகட்டங்களில் நம்ம வந்து இயேசுவின் மாதிரியாக இயேசு நடந்த வழிகளில் நம்ம நடப்பதற்காக தான் இயேசு என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், தண்ணீர்னால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது வந்து பிரசங்கித்தல். மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஸோ பிரசங்கித்தல் நம்ம என்ன பண்ணோம், சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்றது தான் என்னது, பிரசங்கம். இப்போ சபைக்கு சொல்றதும் என்னது தான், பிரசங்கம் தான். சபையில் வந்து சொல்றது என்னது, நம்ம வந்து இயேசுவை பற்றி அறிந்தவர்கள், இயேசுவின் கட்டளைகளை எல்லாம் தெரிந்தவர்கள். நம்ம என்ன பண்ணணும், அதை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தரது தான் என்னது, சபையின் கடமை. ஸோ சபையில் வந்து நம்ம பாஸ்டர்கள் நமக்கு சொல்லித்தரது வந்து என்னது, நம்ம வந்து எப்படியெல்லாம் எந்த வழியில் நம்ம நடக்கணும், இந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு தெரிந்தும் நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், வழி விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வழி விலகி போகாமல் நம்முடைய நேரான வழிகள் நடத்துவாங்க. ஸோ நம்ம இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு சொல்லும்போது என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து யார், சத்தியத்தை எடுத்து சொல்லணும். அப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து பிரசங்கிக்கணும், நம்ம வந்து இயேசு தான் மெய்யான தேவன், இயேசப்பாவை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற பிரசங்கத்தை நம்ம பண்ணணும். நோவாவின் காலத்தில் வந்து ஜலப்பிரளயம் வரும்போது நோவா என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் யாருமே என்ன பண்ணலை, கேட்கல. அந்த காலத்தில் என்ன ஆச்சு, அழிவு
தேசத்தில் வந்தது. எல்லாருமே என்ன பண்ணாங்க? அழிந்து போனாங்க. நோவாவின் குடும்பத்தை தவிர வேற எல்லாருமே என்ன பண்ணாங்க? அழிந்து போக வேண்டிய நிலைமைகள் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து என்ன பண்ணணும்? ஒரு யாருக்குமே என்ன பண்ணாது? இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இனிதான் உண்டு. இனி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? பாவிகளாக இருக்கிற யாருமே தப்பித்துக்கொள்ள முடியாது என்பதின் அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும். இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாங்க? மலையின் மேல் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணாங்க. ஸோ ஏசப்பா இந்த உலகத்தில் வாழும்போது அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் செஞ்சிருக்காங்க. 4வது சாட்சியா இருங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். ஸோ பிறவி குருடன் என்ன பண்றாங்க? ஏசப்பா சுகமாக்குறாங்க. சுகமாக்குனதுக்கு அப்புறமா அந்த பிறவி குருடனுக்கு இயேசு ரட்சிக்க வந்தார், இயேசு தான் மேசியா அப்படிங்கிற எதுவுமே என்ன பண்ணாது? அந்த பிறவி குருடனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் தான் சுகம் பெற்றதை என்ன பண்ணான்? அந்த ஊருக்குள்ளே போய் சாட்சியாக சொன்னான். எனக்கு இப்படி ஒருவர் என்ன பண்ணாங்க? சுகம் தந்தாங்க அப்படிங்கிறத சாட்சியாக சொன்னான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நம்ம வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதங்களை என்ன பண்ணணும்? சாட்சிகளாக மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். இப்போ அவங்க சிலர் கஷ்டத்தில் இருப்பாங்க, வியாதியின் மத்தியில் இருக்கும்போது நமக்கு ஏசப்பா இந்த நாட்கள் நான் வியாதியாக இருந்த நேரத்தில் நான் ஜெபித்தேன், எனக்கு கர்த்தர் இந்த விடுதலை தந்தார் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர்களும் இயேசுவின் பாதையில் வழியில் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். லேகியோன் 6000 பிசாசு பிடித்த லேகியோன் என்ன பண்ணா? அவனுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். சுகம் கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணான்? இயேசுவின் பின்னாக போக அவன் இயேசுப்பாட கேட்டான், நானும் என்ன பண்ணுறேன்? உங்கள் கூட வாரேன் அப்படின்னு அந்த லேகியோன் கேட்கும்போது இயேசு என்ன சொன்னார்னா, நீ வர வேண்டாம், நீ என்ன பண்ணு, உன் ஊருக்குள்ளாடி போய் நீ என்ன பண்ணு, நான் உனக்கு செஞ்ச அற்புதத்தை நீ சொல்லு, ஸோ சாட்சியா இரு அப்படிங்கிறத ஏசப்பா என்ன பண்ணார்? லேகியோனுக்கு விடுதலை கொடுத்த லேகியோனுக்கு கர்த்தர் சொன்னார். நம்மளும் என்ன பண்ணணும்? நமக்கு ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும்போது சபையில் சாட்சி சொல்லணும். நம்ம சபையில் சாட்சி சொல்லும்போது ஒருவேளை அந்த நாள் வந்தவங்க புதுசாக வந்தவங்களா இருக்கும், அவங்க தேவனை பற்றி அறியாதவங்க வந்தவங்களா இருக்கும். நம்ம சாட்சி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மனதில் என்ன வரும்? ஒரு விசுவாசம் வரும். நமக்கும் தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு அற்புதங்களை செய்வார் என்ற விசுவாசம் வரும். நம்ம பிரசங்கம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வசனத்தை எடுத்து சொல்ல தெரியாமல் இருந்தாலும் நம்முடைய சாட்சியின் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிரியைகளை செய்வார். கடைசியாக அனுப்புதல். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஸோ இதில் தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரே பேராகிய குமாரனை என்ன பண்ணாங்க? இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தாங்க. ஒரே பேரான குமாரனை தேவன் அனுப்பும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? இயேசுவா இந்த உலகத்தில் பிறக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சீஷர்களை நியமித்தாங்க, சீஷர்களை ஆயத்தப்படுத்தினாங்க. ஏசப்பா செஞ்ச அதே பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை அடுத்து ஏசப்பா என்ன பண்ண, இயேசு இறந்து மரிப்பார் என்பது யாருக்கு? ஏசப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும். இறந்து மறுபடியும் உயிரோடு எழும்புவார் என்று இயேசுவுக்கு தெரியும். அதுக்கப்புறமாவும் இயேசு மேசியா வந்துட்டு போயிட்டாரு, இனி ஒரு வாட்டி ஏசப்பா 2ஆம் வருகையாக வருவார் என்பதை தெரியப்படுத்துவதற்காக இயேசு என்ன பண்ணாங்க? 12 சீஷர்களை கர்த்தர் நியமித்தார். 12 சீஷர்களை என்ன பண்ணாங்க? ஏசப்பா அனுப்புனாங்க. ஸோ தேவன் யாரை அனுப்புறாங்க? தன் ஒரே பேரான குமாரனை அனுப்புறாங்க. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை, அப்போஸ்தலர்களை எல்லாம் நியமிச்சிருக்காங்க. நம்ம சபையாகிய நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகள், நம்ம சண்டே கிளாஸில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், ஸோ நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்கள் இயேசுவின் நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பெரியவங்க இருக்கீங்க, அவங்க என்ன பண்ணணும்? சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டத்திலே எடுத்து சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாஞ்சை அவர்களுக்குள்ளாக வரும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான்
தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஸோ அறுவடை நமக்கு இப்போ என்னதான் இருக்குது? அதிகமாக இருக்குது. வேலையாட்கள் இல்லை. நம்ம வந்து வட இந்தியாவில் இருக்கட்டும், வேறு இடங்களில் வந்து நமக்கு இப்போ வந்து ஆலயம் இருக்குது, நம்ம சர்ச்சில் வந்திருக்கோம், ப்ரேயர் பண்ணுறோம், நமக்கு சுவிசேஷம் கிடைக்குது, நமக்கு பிரசங்கம் கிடைக்குது, நமக்கு வார்த்தைகள் கிடைக்குது. ஆனால் ஒரு வார்த்தைகள் கூட கிடைக்காம அநேகம் பேர் இன்னும் எப்படி தான் இருக்காங்க? ஆண்டவரை பற்றி இயேசு யார் என்பதே தெரியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆட்களை இங்கேருந்து என்ன பண்ணி தான் ஆகணும்? நம்ம அனுப்பி தான் ஆகணும். இது என்னது? நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க முக்கியமான ஒரு கட்டளை. நம்ம வந்து கட்டளைன்னு சொல்லும்போது நான் முதல்ல சொன்னேன், கண்டிப்பாக கீழ்ப்படிந்து ஆக வேண்டியது தான் கட்டளை. நம்மளும் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணி தான் ஆகணும்? கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய தோமா என்ன பண்ணாங்க? நம்மளுடைய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்தாங்க. ஸோ இயேசுவின் சீஷராகிய தோமா இந்த மாவட்டத்தில் வரலைன்னா நமக்கு இயேசுவின் சீஷர்களாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் இயேசுவை தெரிந்தவர்கள் வந்து இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்னதுனால தான் நமக்கு இந்த நாட்கள் என்ன கிடச்சிருக்கு? சுவிசேஷம் கிடச்சிருக்கு, வசனங்கள் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க நமக்கு இந்த இடத்துல வரலைன்னா நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியாது? இந்த இடத்துல இந்த ஆராதனை நடந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது, நம்ம தேவனை அறிந்திருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அவங்க ஊரில் இருந்திருக்கலாம், அவங்க ஃபேமிலியோடு இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களையெல்லாம் விட்டுட்டு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தேடி வந்து சுவிசேஷம் அறிவித்தாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடி செல்ல வேண்டும். நம்ம பக்கத்து ஊர்லையா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்? சுவிசேஷம் அறிவிக்கலாம். நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கான வாய்ப்பை என்ன பண்ணியிருக்காங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சபையின் கடமை என்னெல்லான்னு பார்த்தோம். முதலாவது என்ன பண்ணணும்? புறப்பட்டு போக வேண்டும். வேறு இடங்களுக்கு புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அடுத்து வந்து ஞானஸ்தான சத்தியத்துக்கு நேராக அவர்களை என்ன பண்ணணும்? வழி நடத்த வேண்டும். நான்காவது வந்து சாட்சியாக இருக்கணும். நம்மளும் சாட்சியாக இருக்கணும். நம்முடைய சாட்சிகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை தேவனுடைய வழியில் என்ன பண்ணணும்? நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஐந்தாவதாக என்ன பண்ணணும்? அனுப்பணும். நம்முடைய சபையிலிருந்து என்ன பண்ணணும்? சுவிசேஷகர்கள், ஊழியர்களை நம்ம வந்து ஆயத்தப்படுத்தி அனுப்பணும். அதுக்கு நமக்கு சண்டே கிளாஸ் என்னது? ஒரு மிகப்பெரிய என்னது? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சண்டே கிளாஸில் பிள்ளைங்க பாடம் படிக்கும்போது நம்ம பிரசங்கத்தில் கேட்கிறது கொஞ்சம் கேட்போம். ஆனால் சண்டே கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடங்கள் நம்ம படிக்கும்போதும் அந்த பாடத்தின் முழு கதையை நம்ம என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதில் வந்து அவங்க கொஞ்சமாக படிக்க மாட்டாங்க, அதன் முழு கதையை அவங்க என்ன பண்ணுவாங்க? படித்து தேவனுடைய சத்தியத்துக்கு நேராக அவர்களை நடத்த முடியும். கடைசி நாட்களில் வரும்போது, என்னோடய சீனியர் பாடத்துல எல்லாம் வரும்போது, நம்ம வந்து ஊழியம் எப்படி செய்யணும், இந்த ஊழியங்களெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிற பாடங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து வரிசையாக ஸ்டார்டிங்லேருந்தே கற்றுக்கொண்டு வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன பண்ணுவாங்க? வசனத்தின்படி கற்றுக்கொண்டு அடுத்ததாக ஊழியத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்துவதற்கு இந்த சண்டே கிளாஸ் என்ன பண்ணுது? நமக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்தது தான் இந்த சண்டே கிளாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அநேக பிள்ளைகளை ஊழியத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். நம்ம வந்து இந்த கட்டளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஸோ ஒரு பிள்ளை வந்து என்ன பண்ணுறான்? தகப்பன் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க, அது அந்த பிள்ளைகள் செய்யலைன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதே அந்த பிள்ளைங்க அந்த கட்டளைகளை வந்து நிறைவேற்றினாங்க, அவங்க சொன்ன வேலையை செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. அவங்க மாரி இன்னும் என்ன பண்ணுவாங்க? அன்பு காட்டுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த கட்டளைகளை எல்லாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தோம் என்றால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு அன்புள்ளவராக, நமக்கு இன்னும் அன்பு தருகிறவராக கர்த்தர் மாறுவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுப்பா, ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. உம்முடைய கடைசி கட்டளையாகி ஆண்டவரே இயேசுப்பா, பிரதானமான கட்டளை ஆண்டவரே இயேசுப்பா, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசுப்பா இந்த வார்த்தை கர்த்தர் பிரயோஜனமாய் மாற்றி தந்தற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. இன்னும் அநேகரை ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் சபையிலிருந்து அனுப்புகிற சபையாக கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா. அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, அநேகர் ஞானஸ்நானம் எடுக்கிற சபையாக ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தர் எங்கள் சபையை முற்றிலுமாக மாற்றி தர வேண்டுமே ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.